வணக்கம். அந்தமான் நகராட்சியின் பல பகுதிகளில் குப்பைகள் குவியலாக குவிந்து காணப்படுகின்றன. இதை பார்க்கும் பொழுது மக்களுக்கு ஒரு அசௌகரியமான சூழல் உருவாகிறது என்பதில் ஐயமில்லை. அதாவது அந்தமான் நகராட்சியின் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், எரிபொருள் காரணம் காட்டி குப்பை லாரிகளை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது தெரிய வருகிறது. அதே போல காலையில் பணியில் வரும் தொழிலாளர்களும் சரியாக காலையில் அந்த குப்பைகளை எடுப்பதில்லை என்று தெரிய வருகிறது. ஏனென்றால் அந்த குப்பைகளின் கொண்டு செல்லும் லாரிகள் இயக்கப்படாததால் குப்பைகளை அவர்கள் எடுப்பதில்லை என்று தெரிய வருகிறது. நிதி நெருக்கடியால் குப்பைகளின் லாரிகளை இயக்க முடிவதில்லை என்று சொல்கிறது. அதாவது எரிபொருள் காரணமாக லாரிகளை இயக்க முடிவதில்லை. ஆனால் பல லட்சம் ரூபாய் செலவு செய்தும் இது போல ஒரு சூழல் உருவாகிறது. நிறைய இடங்களில் குப்பைகள் குவியலாக காணப்படுகிறது. அதாவது நிலநீப்பூரிலிருந்து போலீஸ் பே பல இடங்களில் குப்பைகள் சரிவர எடுப்பதில்லை. டிலானிப்பூரிலிருந்து போனிஸ் பே பொங்கிச்சான் சாலை தான் இந்த சாலை. இந்த சாலைகளில் உள்ள குப்பைகளைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சாலைகளில் ஏராளமான குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. இதை அப்புறப்படுத்தவே இல்லை. இதை பார்க்கும் பொதுமக்கள் மிகவும் அச்சப்படுகின்றனர், கவலைப்படுகின்றனர். இந்த குப்பைகள் எப்பொழுது அகற்றப்படும், நிர்வாகம் இதை எப்பொழுது சீர் செய்யும் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த குப்பைகளை எடுக்காததால் பொதுமக்களுக்கு பெரிதும் ஒரு சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அந்தமான் நகராட்சியில் குப்பைகளை அகற்றினால்தான் பொதுமக்களுக்கு ஒரு சுகாதாரமான சூழ்நிலை உருவாகும். இதே நிலை நீடித்தால் ஸ்ரீ விஜயபுரம் நகராட்சி குப்பைகளின் நகரமாக மாறிவிடும் என்பதில் ஐயமில்லை. எனவே அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கூறுகின்றனர். அந்தமான் நிர்வாகம் இதற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே நிலை நீடித்தால் ஸ்ரீ விஜயபுரம் நகராட்சி குப்பைகளின் நகரமாகிவிடும் என்பது ஒரு கசப்பான உண்மை. நன்றி, வணக்கம்.